ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லுவார், சரிம்மா நான் கொஞ்சம் குமரன் உங்கள் மாமாவை வெளியிட்டு போயிட்டு போகிறேன். அது எங்கே என்னும்போது துணி கடைக்கு என்னும்போது, ஏன் யாருக்கு என்னும்போது அவருக்கு தான். ஐயோ அவருக்கெல்லாம் வேண்டாங்க, நானே எடுத்து கொடுக்குறேன்னும் போது, ஏன் நான்லாம் எடுத்து கொடுத்தா என்ன என்னும்போது, அப்படியெல்லாம் இல்லை, ஏன் கங்காக்கா ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே பயப்படுறேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் காவேரி. அவர் வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க போகிறாரு, அவர் காஸ்டியூம் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும், அவர் போடணும்னு ஆசைப்பட்றாரு, அதை நம்ம பண்ணிடணும்ல. அவர் பற்றியா நம்ம பர்த்டேக்கோசம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோவா பண்ணி கொடுத்தாரு, அந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னும் போது, அப்போ காவேரி வந்து சொல்லணும், இந்த குடும்பத்தில் நான் ஒருவனாக இருந்தால் அப்போ எல்லாருக்கும் தானே நான் ஹெல்ப் பண்ணணும், அது ஏன் நீ மட்டும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கணும், ஆனால் நான் மட்டும் வாங்கக்கூடாதான்னு விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்ப உரிமையாக பேசும்போது, அதுக்கு காவேரி வந்து சொல்லும், சரிங்க நீங்கள் எது பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சரிம்மா பாயின்ட்டு கிளம்பி போயினே இருப்பார். போயினே இருக்கும்போது காவேரின்ட்டு அப்படியே லைட்டாக கண்ணை அடிச்சுட்டு காவேரிக்கு போவார். பார்க்கும் போது அந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப ஃபன்னாகவே இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. யமுனா காவேரி கங்காவோட கதைக்களம் வேறு லெவல்.